ரேசன் பச்சரிசியை வச்சு சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரேசன் பச்சரிசியை வச்சு நல்லா சாஃப்டாக வெள்ளை வெள்ளைன்னு பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளாஸில் 1.25 கிளாஸ் பச்சரிசி ரேசன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் ரேசன் பச்சரிசி எடுத்துக்கணும். அப்புறம் ரேசன் புழுங்கலரிசி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுந்து ஒரு 1/4 கிளாஸ், எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட கொஞ்ச நாள் போட்டுக்கலாம். ஆனால் 1 ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோ அரிசிக்கு போதும். போட்டு இது ரேசன் பச்சரிசி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுவணும். ஒரு 5-6 தண்ணியில் நம்ம கழுவிட்டோம்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஆயிரும். பாருங்கள், நான் ஒரு 6 தண்ணியில் கழுவிட்டேன். எப்படி நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கழுவுனா தான் நம்மளுக்கு ஆப்பம் வெள்ளையாக கிடைக்கும். இதை நம்ம நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், 3 மணி நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் தான் ரைஸ் இருக்கிறதுனால 2 டைம் இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்கணும். இதை நான் நைட்டு வச்சுருக்கேன். நைட்டு 10 மணிக்கு அரைச்சதுனால இப்போ காலையில் எடுத்து பார்க்கலாம். நான் உப்போ எதுவுமே நான் கலக்கலை அதுக்குள்ளே. பாருங்கள், காலையில் லைட்டாக பொங்கி வந்திருக்கோம். நம்ம இது கூட என்ன போட போகிறோன்னா ஆப்பச்சோடா ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாதுங்க. டீஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம நைட்டு அப்படியே அரைச்சி எடுத்து வச்சதுனால கெட்டியாக இருக்கும். நான் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இப்படி எடுத்துக்கோங்க. ஆப்பம் ஊற்றுற பதத்துக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக மாவு நல்லா வெள்ளையாக வந்திருக்கும். நான் காலையில் ஒரு 5:30க்கு சோடாப்பும் உப்பும் போட்டு கலக்கி வைக்கிறேங்க. ஒரு 7-7:30க்கு நான் ஆப்பம் ஊற்றுவேன். பாருங்கள், 7:30க்கு போல் நான் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ பொங்கி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கிறேன். ஆப்பச்சட்டி அந்த அளவுக்கு வரல, அதனால் நல்லா குழியாக இருக்கிற தோசைக்கல்லையே ஊற்றிக்கிறேன். சென்டரில் மட்டும் தேய்க்காமல் சுற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்கும், சுற்றி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வெள்ளையாக பஞ்சு போல் இருக்கும். அந்த நம்ம இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா அந்த சென்டரில் இருக்கிற அந்த பஞ்சு போல் பகுதி வந்து சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசிலையும் இதே அளவுகளின்படி எடுத்து ஆப்பம் செஞ்சாலும் சூப்பராக சாஃப்டாக வருங்க. நம்ம வீட்டில் எப்பவும் ரேசன் பச்சரிசி இருக்கிறதுனால நான் ரேசன் பச்சரிசியில் நான் செஞ்சு காமிச்சேன். நீங்களும் இதே அளவுகளின்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.